ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 11வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஃபெலி வந்து ஜானோட வீட்டை விட்டு போயிருப்பா. அதை நினைச்சு இவங்க 5 பேர் ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்க. இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோடோட ஓப்பனிங்லே இவங்க 4 பேரும் ஏதோ வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ராகா என்ன சொன்னா, ஃபெலி அங்க சந்தோஷமா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை கூட்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா பண்றா அப்படின்னு ஜார்டன் சொல்றான். இப்ப இந்த பக்கம் நவீன பாத்தீங்கன்னா அவன் நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா, எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்ல ஹெல்லோ அதே தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜார்டன் என்ன சொல்றானா, ஃபெல்லி இங்க இருந்த வரைக்கும் நம்மளோட வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அவ இல்லாத வீடை என்னால நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நவீன பாத்தீங்கன்னா ஆமா ஆமா அவ இல்லாதப்பதான் அவளோட அருமையே புரியுது அப்படின்னு நவீனும் ஹெல்லோ சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப நவீன் என்ன சொல்றானா, அவ எப்பவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பா தெரியுமா, அவகிட்ட இருந்தா நான் சமைக்கிறதுக்கு எல்லாம் கத்துக்கிட்டேன், எங்க அம்மாவோட சமையல் பத்தி எல்லாம் அவகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா எனக்கு கூட மியூசிக் பண்ணும் போதெல்லாம் அவதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மியூசிக் போடு அப்படின்லாம் நிறைய ஐடியா கொடுத்துருக்கா அப்படின்னு இவனுங்க எல்லாம் ஆளாளுக்கு ஃபெல்லியை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ராகாவை பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னா தான் அந்த வழி புரியுது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்னடா ஃபெல்லி மேல புதுசா உனக்கு பாசம் வந்துருச்சா அப்படின்னு இவனுங்க எல்லாம் ஓட்டிட்டு இருக்கானுங்க ராகாவை. இப்ப ஹெல்ல பாத்தீங்கன்னா ஒரு வழியா இவன் ஃபெல்லியை லவ் பண்ற விஷயத்த இப்பவாது ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி இவன் கலாய்ச்சிட்டு இருக்க. ராகா பாத்தீங்கன்னா அவனோட காலை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான், வாய மூடுறா அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் ஃபெல்லியை தான் காட்டுறாங்க. ஃபெல்லியோட அப்பா பாத்தீங்கன்னா ஃபெல்லியை அவங்க வர வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. பார்த்தா ஃபெல்லி தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஃபெல்லி எந்திரிமா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல தான் நீங்க தங்கி இருக்கீங்களாப்பா அப்படின்னு இவ கேட்கிறா. இல்ல இது நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி 3 நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பா நிறைய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஃபெல்லி உள்ள போய் பார்த்தா இந்த வீடு பார்க்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவளோட போனை பாக்குறா. பார்த்தா அவளோட பேக்ல போன் இல்ல. என்னோட போனை பாத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, போனா என்கிட்ட இல்லையம்மா, அது கார்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன சொல்றானா, சாப்பிட அப்புறமா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்றானா, நீ அப்படியே பாக்குறதுக்கு உன்னோட அம்மா மாதிரியே இருக்க, உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு இவன் கதையா அளந்து விட்டுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஃபெலி நம்பிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு ராகாவை தான் காட்டுறாங்க. ராகா பாத்தீங்கன்னா ஃபெலியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ கூட ஒன்னா இருந்தது, அவளுக்கு கார் சொல்லி கொடுத்தது, அவ இவளை கட்டி பிடிச்சது அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃபெலிக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்ல. இந்த பக்கம் ஃபெலி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட பெட்ரூம்க்கு வரா. வந்து பார்த்தா அந்த ரூம் சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு அவங்க அப்பா. இதை பார்த்தவொடனே ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன சொல்றானா, நான் போய் கார்ல கூட செக் பண்ணிட்டேவா, உன்னோட போனை காணுமே, ஒரு வேளை நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியோ, சரி உன் போனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, நான் புது போனை வாங்கி தரேன், அதுக்கப்புறம் நீ எல்லார்கிட்டையும் ஜாலியா பேச அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சரிமா நீ ரெஸ்ட் எடு, ஒரு சின்ன வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஃபெலி அவளோட சூட்கேஸை ஓபன் பண்றா. அதுல பாத்தீங்கன்னா ராகா இவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த போன் தான் இருக்கு. இப்ப அந்த போன் எடுத்து கையில வச்சுட்டு ரொம்பவே தேங்க்யூ ராகா அப்படின்னு இவ ராகாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஃபெலி தூங்கி எந்திரிச்ச உடனே ராகாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா எப்படா மெசேஜ் வரும் அப்படின்னு இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹாய் இது நான் தான் ஃபெலி, நீ வாங்கி கொடுத்த மொபைல்ல இருந்து தான் நான் மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஒரு வழியா நான் வாங்கி கொடுத்த மொபைல இப்பவாது யூஸ் பண்ணி அப்படின்னு இவன் கேட்கிறான். இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஒரு மலையை போட்டோ எடுத்து அனுப்ப, நீ உங்க ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி ராகா கேட்கிறான். இல்ல அப்பா இங்க ஏதோ ஒரு கிளைண்ட மீட் பண்ணணும்னு சொன்னாரு, 3 நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சர்பையாக்கு போவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓகே ஃபெலி பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஃபெலியை பாத்தீங்கன்னா நீயும் பார்த்து ஸ்கூலுக்கு போ, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்ல ராகாக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. இப்ப ஃபெலியோட ரூம் கதவை அவங்க அப்பா தான் தட்டுறாரு. அவர் வந்து என்ன சொல்றானா, நான் முக்கியமான கிளைண்ட மீட் பண்றதுக்காக போறேன், என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஃபெலி கையில உள்ள போனை பாக்குறாரு. உன் போன் உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு இந்த ஆளு டவுட்டோட கேட்டுட்டு இருக்க. இல்ல இது என்னோட 2வது போன் அப்படின்னு ஃபெலி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஓகேமா கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக ஃபெலியுமே அவளோட ரூம்குள்ள போயிடுறா. இப்ப இந்த பக்கம் ஃபெலியோட அப்பா வெளியே வந்தா அந்த இடத்துல 2 அடியாளுங்க மாதிரி நிக்கிறானுங்க. இப்ப அவர் என்ன சொல்றானா, ஃபெலியை கவனமா பாத்துக்கங்க, அவ எங்க போறா எங்க வரா அப்படின்றது ரொம்ப முக்கியம், அவ கையில ஒரு போன் இருக்கு, அவ யாருக்கு போன் பண்றா அப்படின்றத மறக்காம வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுக்காக வரான். ராகா என்ன சொல்றானா, ஃபெலி இன்னும் சர்பையாக்கு போகலையா, பக்கத்து ஊர்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்ல ஏவ போல அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. இல்ல அவங்க அப்பா கூட வெக்கேஷன் என்ஜாய் பண்ணணுமா, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஏதோ கிளைண்ட் பாக்கணும்னு சொன்னாரு, பார்த்துட்டு 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த பக்கம் ஹெல்ல பாத்தீங்கன்னா நான் ஃபெலியோட ஃப்ரைட் ரைஸை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன புதுசா ஃபெலி மேல ரொம்ப கேரிங்கா இருக்கு அப்படின்னு இவன் ஓட்ட ஆரம்பிச்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா டேய் உனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய தெரியும் தானே அப்படின்னு சொல்லி
நவீன கேட்க தெரியும் தெரியும் இன்னொரு நாள் செஞ்சு தந்து தொலைறேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜானை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு என்ன சொல்றானா, டே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நீ சின்ன வயசுல அனாதாசிரமத்துல விட்டுட்ட. 16 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய போய் நீ மீட் பண்ணணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அது தெரியல. ஒருவேளை எனக்கு ஃபைனான்ஸ்ல கொஞ்சம் டைட்டா இருந்ததுனால நான் என் குழந்தைய கொண்டு போய் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சரியானதுனால போய் மறுபடியும் கூட்டிட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு எந்த விதத்திலுமே லாஜிக் இடிக்கவே இல்லையடா. திடீர்னு வந்தான். ஆனா அந்த ஆளை பார்த்தா ஃபைனான்ஷியலா டைட்டா இருக்கிற மாதிரியே தெரியல. நல்லா வெல்த்தியான ஆள் மாதிரி தான் இருக்கு. திடீர்னு வெளியோட அப்பா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டான். நானும் ஒரு அப்பா தான். ஆனா என்னால அவனோட இடத்துல இருந்து யோசிக்கவே முடியல. எப்படி யோசிச்சாலும் தப்பா தான் இருக்கு. நீ எனக்கு அவரு ஹெல்ப் பண்ணு. அந்த ஆளை பத்தின ஃபுல் டீட்டெயில் நீ கண்டுபிடிக்கணும். ஒண்ணுக்கு 2 தடவை செக் பண்ணிரு அவர் தான் ஃபெல்லியோட அப்பாவானு. அவரை பத்தின ஃபுல் டீட்டெயில் கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்ல இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த பக்கம் 4 வானரங்களை தான் காட்டுறாங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. ராகா ரொம்பவே ஃபீலிங்கோட இருக்கான். ஜார்டன் என்ன சொல்றானா, உன் மனசுல உள்ள விஷயத்த ஃபெலிக்கிட்ட சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்ல, அவளுமே இந்த இடத்துல இல்ல, அவன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன், அவன் நேர்ல இருந்தாதான் நல்லா இருக்கும் சொல்றதுக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹெல்லி என்ன கேக்குறானா, டே உண்மையாவே நீ ஃபெல்லியை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா இவ்வளவு நாள் அவன் கூட இருக்கா, இது கூடவா உனக்கு புரியல, அவன் அப்பயே லவ்ல விழுந்துட்டான் அப்படின்னு நவீன சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜானை தான் காட்டுறாங்க. ஜானோட அசிஸ்டன்ட் அவங்க அப்பாவோட டீட்டெயில் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றானா, ஆமா அவர் தான் ஃபெலியோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்ல, இதுக்கு அடுத்து ஜானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா ஃபெலிக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக கிளம்பிடுறான். ஜார்டன் என்ன சொல்றானா, ஆல் தி பெஸ்டா பாத்து பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இந்த பக்கம் ஃபெலிய பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுல அவங்க அப்பாவை தான் தேடிட்டு இருக்கா. அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப இவ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். வெளியே வந்தா 2 பேர் பாடி கார்டு மாதிரி இருக்கானுங்க. இப்ப இவ தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. நான் தனியா வாக்கிங் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஃபெலி சொல்றான். இல்லங்க உங்க அப்பா உங்களை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஏரியா ரொம்ப சேஃபான ஏரியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் ஃபெலி பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா அந்த ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு நேரா ராகாக்கு தான் கால் பண்றா. இப்ப ராகா அவனோட காலை நிப்பாட்டிட்டு அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ராகா இவ்வளவு நேரமா போன் எடுக்க உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மாலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ராகா சொல்றான். இந்த இடம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓகே உன்னோட லொகேஷன் அனுப்பிச்சு விடு, ஃபியூச்சர்ல வர்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்க. இவளுமே அவளோட லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கா. இப்ப ராகா பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா ஃபெலியை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜானதா காட்டுறாங்க. ஜான் பாத்தீங்கன்னா ஃபெலி கூட ஒன்னா இருந்த போட்டோவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபெலி அவரோட வீட்டுல இல்ல அப்படின்றத இவரால ஏத்துக்கவே முடியல. இப்ப அவரோட ஒய்ஃபோட போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நேரா இப்ப அவரோட ஒய்ஃபோட கல்லறைக்கு தான் போறாரு. அங்க போய் இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபெலி இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நீ என் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ இல்லன்றத என்னால ஏத்துக்க முடியல, நம்ம பசங்களாலையும் ஏத்துக்க முடியல. உண்மையாவே ஃபெலி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க உள்ள கல்லறை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்ட்ரஸ் அப்படின்ற ஒரு பேரு தான் இருக்கு. அந்த பேரு வேற யாரோடதும் கிடையாது, ஃபெலி அப்பாவோட தான். இப்ப அவர் இறந்து போன டேட்டு இயர்லாம் அதுல இருந்தவன இவருக்கு கொஞ்சம் டவுட் ஆயிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரஸ் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா ஃபெலி அனுப்புன லொகேஷனுக்கு தான் போயிடுறான். அந்த லொகேஷன் நேரா அவளோட வீட்டுக்கு தான் வருது. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இல்ல. இவ எங்க போயிட்டா அப்படின்னு ராகா அவனோட கார் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள பார்க்குக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா ஃபெலி பின்னாடி 2 பாடி கார்டு நிக்கிறாங்க. இப்ப இவன் ஃபெலிக்கு கால் பண்ண ஃபெலி பாத்தீங்கன்னா அந்த காலை அட்டன் பண்ணாம ராகாக்கு மெசேஜ் பண்றா. என்ன ராகா கால் பண்ணாம எதுவா இருந்தாலும் சேட்டிங்ல சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ராகா கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் வெளியே நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ராகாக்கு ஒரு டவுட்டா இருக்கு, என்ன இது 2 பேர் பின்னாடி நிக்கிறாங்களே அப்படின்னு. இப்ப ஃபெலி என்ன சொல்றானா, நான் என் அப்பா கூட பேசணும் அப்படின்னு சொல்ல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசலாம் அப்படின்னு இவங்க சொல்றானுங்க. இப்ப ஃபெலியை பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே ராகா அவனோட கார்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். இப்ப ஃபெலி வீட்டுக்கு வந்தவன இவளுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, இவங்க பின்னாடியே திரியறானுங்க அப்படின்னு இவ டோர்ல எல்லாம் காதை வச்சு கேட்டா எல்லாருமே பக்கத்துல தான் நிக்கிறானுங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட விண்டோவை ஓபன் பண்ணிட்டு நேரா செவர் ஏறி கீழே குதிச்சிடறா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துலதான் ராகாவும் நின்றுட்டு இருக்கான். இப்ப ராகா வந்து பார்த்தா ஃபெலி இப்படி குதிச்சு கீழே விழுந்துட்டு கிடக்கிறத பார்த்த உடனே, ஃபெலி எதுக்காக நீ மேல இருந்து கீழே குதிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா ராகாவை பார்த்த உடனே பாசத்துல கட்டி பிடிச்சிக்கிறா. ஆல்ரெடி ராகா வேற ஃபெலியை மிஸ் பண்ணானா, இவனுமே பாசத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்க. வா காருக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு 2 பேரும் கார் கிட்ட தான் போறாங்க.
இப்ப உள்ள வந்தவொடனே என்ன சொல்றான்னா, "என்னோட ஹார்ட் எவ்வளவு வேகமா துடிக்குது தெரியுமா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "எதுக்காக அவனோட சொந்த வீட்ல இருந்து ஏறி வெளிய குதிக்கிற?" அப்படின்னு ராகா சிரிச்சுட்டு இருக்கான். "முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. "நீ ஏன் சர்பையாக்கு போகாம இங்கே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு கிளைண்ட்ட பார்க்கணும்னு சொன்னாரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "ஆனா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ராகா. எப்ப பார்த்தாலும் என் கூட 2 பாடி கார்ட விட்டுடுறாரு தெரியுமா? ஒரு பிரைவசியாவே இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உங்க அப்பா உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? பாசத்துல தான் அப்படி பண்றாரு" அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ராகா என்ன கேக்குறானா, சரி நம்ம 2 பேரும் எங்க போலாம் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல ஏதாவது லேக் இருந்தா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ராகா பாத்தீங்கன்னா ஃபெலிய லேக் பக்கத்துல தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ராகா என்ன சொன்னானா, உன்னோட அம்மாக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமா என்னோட அம்மாக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தோணும், கண்டிப்பா என்னோட வாழ்க்கை ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும்னு தோணும் அப்படின்னு ஃபெலி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ராகா கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஃபெலி என்ன கேக்குறானா, நீ மட்டும் எதுக்காக தனியா வந்த, மத்தவங்க எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் நான் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்கான். ராகா இங்க வந்தது ஃபெலிக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த லேக்ல உள்ள ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.